வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டில வந்துட்டு நமக்கு வந்து என்ன படிக்கணுமோ, அத வந்து படிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து நெறைய உரிமைகள் இருக்கு. இதே போல தான் எல்லா கண்ட்ரிலயும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நார்த் கொரியா வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு. அங்க இருக்கிற கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் என்ன படிக்கணும், எங்க இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க என்ன மாரி ட்ரெஸ் போடணும், என்ன மாரி ஹேர் ஸ்டைல் வந்து கட் பண்ணணும், இது எல்லாமே கவர்ன்மெண்ட் தாங்க சொல்லுது. அதேபோல உங்களுடைய மொபைல்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப ரேண்டமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்ன வந்து சர்ச் பண்றீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நீங்க என்ன படம் பார்க்கணும், அதுவும் வந்துட்டு கவர்மெண்ட் தாங்க டிசைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய 3 தலைமுறைகள் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும். இவ்வளவு கொடுமையான சட்டங்கள் இருக்கிறது தான் இந்த நார்த் கொரியா. இப்படி மறைமுகமா நடந்துட்டு இருந்த விஷயங்கள் இப்ப வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்குங்க. யாராலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதரால. 1981ல ஒரு பிரெக்னன்ட் வுமன வந்துட்டு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஜெயில்ல வந்து அடைக்கிறாங்க. அந்த ஜெயில்லயே அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறகுது. குழந்தையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென் டாங் யுக். அந்த குழந்தை அங்கேயே ஜெயில்லயே வளருதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கிரைம் பண்ண யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய 3 தலைமுறை தண்டனை அனுபவிக்கணுன்றது தான் அங்க இருக்கிற சட்டம். அதனால அந்த பையனும் ஜெயில்ல தாங்க வளர்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில்ல வளரும்போதே அவனுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் தான் அங்க உருவாகுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு சாப்பிடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான உணவுகள் குடுக்கறது இல்ல. இதனால அந்த பையன் அங்க உயிர் வாழணும்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற எலிகளையும், புல்லையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கான். அங்க 20,000 பிரிசனர்ஸ் இருக்காங்க. அங்க இருக்கிற சட்டங்கள் சிம்பிள்ங்க. அதாவது ஜெயில்ல இருந்து தப்பிக்கணும்னு நீங்க நினைச்சு தப்பிக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள சுட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம தப்பிக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா, அந்த பிளான் உங்களுக்கு தெரியும். நீங்க அத வந்து எதுவும் ரிப்போர்ட் குடுக்கல அப்படின்னாலும் நீங்களும் காலி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஷின்டாங்க்கு 13 வயசு ஆகுதுங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அவங்களுடைய அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் போட்டுருக்காங்க. இத வந்து இவன் கேட்டுடுறான். இருந்தாலும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால இவனுடைய பசி கொடுமையில போயிட்டு சரி காட்ஸ்க்கு சொன்னா நமக்கு வந்து பசிக்கு சாப்பாடு அதிகமாக கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இவனும் போயிட்டு சொல்லிடுறான் காட்ஸ் கிட்ட. ஆனால் அங்கே நடந்தது என்னவோ வேறங்க. அவங்க வந்து ஒரு 6 மாதம் இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி இவங்களுடைய திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஷின்டாங்குடைய கண் முன்னாடியே அவங்க அம்மா வந்து தூக்கில் போடுறாங்க. அவங்க அண்ணனை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையனை 6 மாசமா ஜெயிலில் வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. 2005 அவனுடைய 23வது வயசுல அந்த பையன் ஜெயிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு போய் எங்கே போறாருன்னா, சைனாக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சைனாலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்துடுறாங்க. இதனால தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸோடைய அட்வொகேட் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் குரல் வந்து யுனைடெட் நேஷனில் ஒலிக்குதுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு புக்கும் வெளியிடுறாரு. அந்த புக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஃப்ரம் கேம்ப் 14. அந்த புக் மூலிமா தான் இப்போ வந்து நார்த் கொரியாவில் ஒரு காமன் பீப்புள் எப்படி அவங்களுடைய சராசரி வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்றது தெரிய வந்திருக்குங்க. உலகத்திலே வந்துட்டு ரொம்ப மோசமான டிக்டேட்டர்ஷிப் கீழே மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்குங்க. நார்த் கொரியாவுடைய மொத்த பாப்புலேஷன் எவ்வளோன்னா 25 மில்லியன். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு அப்படியே மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்கும். அதே போல் இதோட சேட்டலைட் வியூவை நைட் வியூவை வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து ஃபுல்லாக லைட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சவுத் கொரியாவில் ஃபுல் லைட் கிளிட்டரிங் இருக்கும். ஆனால் நார்த் கொரியா வந்து ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவுடைய சட்டங்கள் என்னன்னா 7 மணிக்கு மேலே யாரும் முழிச்சிருக்க கூடாது. நைட் வந்து யாரும் கண்ணு முழிச்சு படிக்க கூடாது அப்படின்றது தான். அதனால தான் அங்கே எல்லாமே நைட் வந்து ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்குங்க. நார்த் கொரியாவோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. ஆனால் இங்கே வந்து என்ன டெமோக்ராட்டிக் இருக்கு அப்படின்றது தெரியல. 1995ல் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவோட தவளைகளுடைய பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போயிருக்கு. என்னடா அனலைஸ் பண்ணி பார்த்தா பூரான, அதாவது அங்கே இருக்கிற நார்மல் மக்கள் வந்துட்டு அவங்களுடைய பசியை போக்கிறதுக்காக அந்த தவளைகளை வேட்டையாடி உண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1995லேருந்து 1998 வரைக்கும் அங்கே வந்து மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சுங்க. அதில் வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஆனால் சரியான கணக்கு வந்துட்டு யாருமே சொல்லலை. ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்லேருந்து 2 மில்லியன் வரைக்கும் மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நார்த் கொரியா இந்த மாதிரியே எப்போவுமே இருந்தது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சவுத் கொரியாவுடைய ஜிடிபியில் ரொம்பவே அதிகமாக இருந்தது. 1980லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அந்தளவு ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்தது. அதோட என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா இந்தியாவுடைய அவங்களுடைய ஜிடிபி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ ஹவுசிங் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. 1950லேருந்து 1980 வரைக்கும் ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 4.5% வந்து அவங்களோட ஜிடிபி வந்துட்டு உயர்ந்துகிட்டே இருந்ததுங்க. இவங்களுக்கு ப்ராப்ளமே வந்து 1990ஸ்க்கு மேலே தாங்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் வந்து என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் சோவியத் யூனியன் வந்து பிரிஞ்சிருச்சு. சோவியத் யூனியன் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால இவங்க எக்கனாமியை பேலன்ஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியன் இவங்களுக்கு வந்துட்டு சீப்பாக ஆயிலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் ஃபுட்டும் வந்து சீப்பாகவே அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியை இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாதனால பவர் ஸ்டேஷன் எல்லாமே வந்துட்டு ஷட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பவர் கன்சம்ஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் மக்களும் பஞ்சத்தில் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு யூஎஸ்ஏ அப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனோட அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு டிமாண்ட் வச்சாங்க. ஆனால் இதை வந்து நார்த் கொரியா ஒத்துக்கல. இவங்க ஒத்துக்காதனால அமெரிக்காவும் அவங்களுடைய நட்பு நாடுகளும் வந்துட்டு இவங்களுக்கு உதவுறதை வந்துட்டு நிறுத்திட்டாங்க.
ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1995 ஆகஸ்ட்ல வந்து இவங்களுக்கு பெரிய வெள்ளம் வந்துச்சுங்க. அப்ப வெள்ளத்தில வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இவங்கள்ட்ட பணமும் இல்ல, எந்த அமௌண்ட்டும் இல்ல. அதனால இவங்களுக்கு மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கும் இவங்களால முடியல. ஆனா வந்து என்னன்னா, இத வந்துட்டு அவங்க வெளிய தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு இதில தான் வந்துட்டு அத மறைக்கிறது எப்படி அப்படின்றதுல தான் ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. இதனால ஒவ்வொரு வருஷமும் இவங்களுடைய எக்கனாமி வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய கேபிட்டல் சிட்டியான பியாங்காங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோ அதாவது கஷ்டப்படுற மக்களோ, இல்லன்னா வீடு இல்லாத மக்களோ, ஏழை மக்களோ யாரும் இல்லாதபடி எல்லாத்தையும் அங்கருந்து கிளப்பிட்டாங்க. அங்க ஃபுல்லா எல்லாமே அந்த ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கிற மக்களும், அங்க வேலை செய்றவங்களும் தான் வந்து தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வெளியில அதாவது அந்த சிட்டிய விட்டு நீங்க வெளிய போய் பார்த்தீங்கன்னா, இருக்கிற மக்களோட நிலைமை ரொம்பவே மோசமா தாங்க இருக்கு. இன்னும் சொல்லப்போனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஏழை மக்கள்ல வயசானவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவுகள் ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. உணவுகள் பஞ்சமானவுடனே அவங்க நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சின்ன பசங்க, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேர பசங்க வந்து சாப்பிடுறதுக்கு உணவு இருக்காது அப்படின்ட்டு, அவங்க சாப்பிடுறத தவிர்த்து அவங்க செத்து போக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், அங்க இருக்கிற டிக்டேட்டர்ஷிப். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சவனும் ஜப்பான் ஆகட்டும், இல்ல ஜெர்மனி ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு சரணடைஞ்சுட்டாங்க. ஜப்பான் கண்ட்ரோல்ல இருந்த கொரியன் கண்ட்ரீஸ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, யுஎஸ்ஏ வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடும், அதே போல ரஷ்யா வந்து ஒரு சைடும் வந்துட்டு பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சவுத் கொரியா வந்துட்டு யுஎஸ் சைடுக்கும், நார்த் கொரியா ரஷ்யா சைடுக்கும் போயிடுச்சு. அதனால ரஷ்யாவும் வந்துட்டு நம்மளுடைய கம்யூனிசத்தை இங்க பரப்பணும் அப்படின்ட்டு அவங்களும் அங்க கம்யூனிஸ்ட் லீடரா வந்துட்டு அங்க இருக்கிற ஜப்பானுடைய கொரில்லா லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் டூ சங். இவர் தான் வந்துட்டு நார்த் கொரியால ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடரா வந்துட்டு பதவியேற்கிறார். இந்த கிம்மோட ஃபேமிலி தான் வந்துட்டு இது வரைக்கும் நார்த் கொரியாவை ஆண்டுட்டு வராங்க. இந்த ஆட்சியாளர்கள் தான் இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வாழணும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அவங்க நெட்ல என்ன சர்ச் பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுது. இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. ஆனா எஜுகேஷன்ன்றது கிடையாது. அதாவது போர் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்துட்டு யாரும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க வந்துட்டு இண்டிவிஜுவலா டியூட்டர்ஸ் வச்சுக்கணும். அவங்க வசதியா இருக்கிறவங்க அவங்களுடைய வசதிகளை வச்சு அவங்க வந்து அடுத்த எஜுகேஷன் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவங்க காலேஜஸ் போனதுக்கப்புறம் கம்பல்சரியாக மிலிட்டரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அடுத்து இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எவ்ரி 5 இயர்ஸ் வந்துட்டு எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த எலெக்ஷன்ல யார் வந்துட்டு அங்க டிக்டேட்டர்ஷிப்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு போட்டிடுவாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் போட்டிடணும். இவங்களுக்கு எதிராக வந்துட்டு யாராவது வந்துட்டு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்துட்டு தேச துரோகி அப்படின்ட்டு முத்திரை குத்திடுவாங்க. இதனால தான் நார்த் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 99.9% ஓட்டிங் வந்து இருக்குங்க. அங்க இருக்கிற எல்லா மக்களும் கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகணுன்றது அங்க இருக்கிற ரூல். அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 15 ஹேர் ஸ்டைல், மென்ஸுக்கு ஒரு 15 ஹேர் ஸ்டைல், அதே போல லேடிஸ்க்கு ஒரு 15 ஹேர் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேர் ஸ்டைலில் தான் மக்கள் வந்துட்டு அங்க கட் பண்ணிக்கணும், அங்க இருக்கணுங்க. இதே எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிம்முடைய ஹேர் ஸ்டைல் இருக்காதுங்க. அவருடைய ஹேர் ஸ்டைல் அதில் அப்ரூவ் ஆகல. அவரை மாதிரியான ஹேர் ஸ்டைல் வேற யாருமே வைக்கக்கூடாதுன்றது தான் அங்கே இருக்கிற இன்னொரு ரூலுங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய கிம் அணிகிற அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கிளாஸ் அங்கே யாருமே போடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து யாரும் டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. டையிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஜீன்ஸு, ரிப்டு ஜீன்ஸு அண்ட் ஸ்கின்னி ஜீன்ஸ் ஆல்சோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வந்து தடை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டாக ஜீன்ஸ் போடுறது, டைட்டாக ட்ரெஸ்ஸஸ் போடுறதுலாம் வந்துட்டு அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரெட் லிப்ஸ்டிக் கூட அங்கே வந்துட்டு தடை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கொடுமையாக இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்துடக்கூடாதுன்றது ரொம்பவே கவனமாக இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு சொல்றது சட்டங்கள் ஏற்றுங்க, இவ்வளோ சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் யார் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஃபாலோ பண்ணுறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு போலீஸ் வச்சிருக்காங்க, ஃபேஷன் போலீஸ். இதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சீக்கிரட்டாக வந்துட்டு மக்களை வந்து கண்காணிப்பாங்க. அதாவது அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் ஒழுங்காக தான் போடுறாங்களா, மேக்கப்ஸ், ஹேர் கட்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக தான் பண்ணுறாங்களான்றதை அவங்க வந்து சீக்கிரட்டாக இந்த ஃபேஷன் போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இவங்க இதை சரியாக பண்ணலன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸுகள் வந்துட்டு கிழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனும் வந்துட்டு விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கூட வந்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அங்கே வந்து எல்லாரும் அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸோ இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சரோட ட்ரெஸ்ஸஸ் அவங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம கண்ட்ரி அவங்க விரும்பாமல் போயிடுவாங்க வர்ற ஜென்ரேஷன் அப்படின்ற தாட்டில் தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற பார்டர் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்டர் தாண்டி போனாலும் சரி, இல்லை பார்டர் தாண்டி யாராவது உள்ளே வரதா இருந்தாலும் உடனே சுற்றுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி 14 பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க. அதே போல் அங்கே வந்து எந்த ஃபாரின் கண்ட்ரி ஃபிலிம்ஸும் வந்துட்டு அங்கே வெளியிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் உடையது தான். கவர்மெண்ட் உடைய ப்ரோக்ராம்ஸ் என்னவோ அதுதான் வந்துட்டு மக்கள் பார்த்தாகணும். இன் 2022 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு படத்தை வந்து சவுத் கொரியாவுடைய ரிலீஸ் ஆன படத்தை வந்துட்டு 2 இளைஞர்கள் வந்து பார்த்ததா அவங்கள வந்துட்டு
12 வருஷம் வந்துட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போல் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் சைனீஸ் சீரீஸ்லாம் வந்துட்டு நார்த் கொரியாவில் வந்துட்டு கள்ளத்தனமாக விற்க ஆரம்பிப்பாங்க. அதையும் வந்துட்டு அவங்க பார்க்கணுன்ட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பார்க்குறத உடனே அந்த வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிவிடுவாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான சட்டங்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்துட்டு எப்படியாவது இதை வந்து தெரியாமல் பண்ணணும் அப்படின்றதுல நிறையவே ஆர்வம் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ்பி ஸ்டிக்ஸ் வந்து சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாடம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து லைட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால பக்கத்தில் இருக்கவங்க யாரும் வந்துட்டு சொல்லாமல் இருப்பாங்கல்ல, அந்த இதுக்குனால இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் வாட்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு இதுங்க. அதுக்காக நீங்கள் இன்டர்நெட் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறது என்ன வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பார். அதே போல் வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது 5 மினிட்ஸ்க்கு அதோட ஃப்ரீஸ் ஆகிடும். அல்ல அப்புறம் அங்கே இருக்கிற லைப்ரரியன் வந்துட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தாகணும். அதுவும் இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு ஆளுக்கு அலௌடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு நெட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் கேட்டாகணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட்னு எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாமல் இன்ட்ராநெட் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த வெப்சைட்டை வந்துட்டு ஹைட் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இந்த இன்ட்ராநெட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. அதனால மக்கள் வந்து இதில் சர்ச் பண்ணும்போது சில வெப்சைட் எந்தெந்த வெப்சைட் கவர்மெண்ட் வந்து அத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி க்ளோன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சென்சார் இருக்குங்க. அதாவது என்னென்னா நீங்கள் என்னென்ன ஃபோன்ஸ் என்னென்ன வெப்சைட் பார்க்குறீங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் கவர்மெண்ட் எந்தெந்த கண்டென்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கும் ஷோ ஆகும். அதே போல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும், அங்கெல்லாம் ஆப் ஸ்டோர் கிடையாதுங்க. கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் அப்ரூவ் வாங்கின பிறகு தான் ஆப்பே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒன்று புரிஞ்சிருக்கும், மக்கள் எந்த அளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. ரிலிஜன் சைடில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து அஃபிஷியலாக ஏத்தியஸ்ட் கண்ட்ரிங்க. அதே போல் இங்கே மத பிரச்சாரம் எது பண்ணாலும் சரி, மத மாற்றம் செஞ்சாலும் சரி, உங்களை வந்துட்டு போட்டு தள்ளுவாங்க. இதில் மெயினாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் ஜெயிலில் வந்துட்டு அடப்பட்டு அவங்களை ரொம்பவே அடைச்சி வந்து அவங்களை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் இவங்க இருக்கிற அந்த சுப்ரீம் லீடர் இருக்காங்களா, அவங்களுடைய வம்சத்தையே வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி அப்படியே அவங்களே வந்து பெரிய ரிலீஜன் மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதோட மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவுடைய ஃபர்ஸ்ட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் இல் சங் அண்ட் அவருடைய அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஜோங் இல். இவங்க 2 பேரையும் வந்துட்டு கடவுளாகவே அங்கே வந்துட்டு பார்க்குவாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கணும், எல்லார் வீட்லையும் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு அங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற சீக்ரெட் போலீஸ் வந்துட்டு எல்லா வீட்லையும் இவங்க 2 பேரோட ஃபோட்டோஸ் இருக்குதா, எல்லா இடத்துலையும் வந்து இவங்க அதை பாதுகாப்பாக வச்சிருக்காங்களா அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி யாராவது பண்ணல அப்படின்னா அவங்கள வந்துட்டு பனிஷ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே, அதாவது ஒரு லேடி மேலே ஒரு கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னா அவங்க வீட்டை வந்து எரிஞ்சப்ப அந்த 2 ஃபோட்டோவை காப்பாற்றாமல் அவங்க குழந்தைங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் நடந்தது. அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. இதோட வந்து அங்கே இருக்கிற எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆயிருக்காங்க. 69% ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏழ்மை நிலையில தான் இருக்காங்க. இந்த 69% ஆஃப் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடும் கிடைக்கிறது கிடையாது, சரியான தண்ணியும் கிடைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவே இருக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் அசைன் பண்ணுற ஜாப்ஸை தான் வந்துட்டு பார்க்கணுன்ற சட்டம் இருக்கனால. இப்படி வேலை செய்கிறவங்களுக்கும் என்ன சேலரி கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி என்னன்னா மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 7 to 9 கான் வாங்குற 9 கிலோ கான் வாங்குற அளவுக்கு தான் அவங்களுடைய சேலரியும் இருக்குங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கிடைக்கிற சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியே 3501 மட்டும்தாங்க. இப்போ ஆண்கள் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக சம்பாதிக்கிறனால அங்கே இருக்கிற பெண்கள் தான், அதாவது மேரிடான பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சமாளிக்கிறதுக்கு உதவுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அசைன் பண்ணுற ஜாப்ஸ்க்கு வந்துட்டு கம்பல்ஷன் கிடையாது மேரிட் உமன்ஸ்க்கு. அதனால அங்கே இருக்கிற லோக்கல் ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1990s அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்போ வந்து மக்களுக்கு வந்துட்டு சாப்பாடு தரமாட்டான்னு கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் மக்களே வந்து அவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்ஸை வந்துட்டு உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து உருவாக்குனது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரக்ஸ்லேருந்து சினிமா சீரீஸ்லேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே வந்துட்டு கிடைக்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட் வந்து செயல்பட்டு இருக்குங்க. இந்த மார்க்கெட்டில் தான் வந்து எல்லாமே கள்ளத்தனமாக வாங்குறது எல்லாமே இந்த மார்க்கெட்டில் தான். மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாங் மடாங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 75% ஆஃப் இன்கம் வந்துட்டு இங்கேருந்து தான் வருது மக்களுக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் வந்துட்டு கவர்மெண்ட் அசைன் பண்ணுற ஜாப்ஸில் இருக்கும்போது பிஸியாக இருக்கிறனால இங்கே இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உமன்ஸ் தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே இருக்கிற சீக்ரெட் போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்கள்கிட்ட வந்து அப்படியே ஊடுருவி இருப்பாங்க. யார் வேணால் ஸ்பையாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருந்திருக்கும். அதனால் யாருமே யார்ட்டையும் வந்துட்டு எந்த ஒரு சீக்ரெட்டையும் வந்துட்டு பேச மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியாகவே இருந்தாலுமே அவங்க வந்து பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அந்தளவு சீக்ரெட் போலீஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து ஊடுருவி இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு இவங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உடனே பொலிட்டிக்கல்
எடுத்துட்டு போயிட்டு அந்த பொலிட்டிக்கல் பிரிசன்ல வந்து அடைச்சிருவாங்க. அதனால வந்து மக்கள் யாரும் தேவையில்லாத பேசவே மாட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சியில கீழ தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்பவே நல்லாவும் இல்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. என்னதான் நம்ம வந்துட்டு ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான சர்வாதிகாரியா இருந்தாலும் ஒரு டைம்ல அவங்க வந்து வீழ்ந்துடுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்த்த உண்மை. அவ்வளோ பெரிய ஹிட்லரே வந்துட்டு அந்த மாதிரி தான் வீழ்ந்தார்ன்றது வரலாறு. அதே போல நார்த் கொரியால கிம்முடைய கிரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக் ஆயிட்டு தான் இருக்கு. அவருடைய எக்கனாமியும் வந்துட்டு டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வந்து அங்கே புரட்சி வெடிக்கும், எப்போ வந்து மாற்றங்கள் நிகழும். அதே போல நார்த் கொரியாவுடைய சர்வாதிகாரமும் ஒரு நாள் வந்து கீழே போயிடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி மக்களை வந்துட்டு நைய புடைச்சிக்கிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு சர்வாதிகாரியும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. லெட்ஸ் see இவங்களுடைய இது எப்படி மாறும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.